எங்களோட கிளைண்ட்ஸ் நிறைய பேர் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ஃபீல்டில் இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸ். இப்போ ஒரு ஜுவல்லரியில் வந்து ஒரு கஸ்டமர் உள்ளே வரார் அப்படின்னா 99% அவர் வந்து டிசிஷன் எடுத்துட்டு தான் உள்ளே வருவார். ஸோ நான் இந்த நகை வாங்க போகிறேன், இந்த தாலி வாங்க போகிறேன், இந்த வெள்ளிக்கூடை வாங்க போகிறேன், கொலுசு வாங்க போகிறேன் அப்படின்ட்டு. பட் ஆனால் ஒரு கடையில் நிறைய ட்ராப் அவுட்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. உள்ளே வர கஸ்டமர் வாங்கவே இல்லை. அப்போ நாங்கள் அடாப்ட் பண்ண டெக்னாலஜி தான் நியூரோ மார்க்கெட்டிங் அப்படின்ட்டு ஒரு ஏஐ டூலை யூஸ் பண்ணோம். ஒரு கஸ்டமர் வந்து ஒரு நகையை எவ்வளோ நேரம் பார்க்குறாரு அப்படின்னு அந்த டூல் வந்து கேமரா மூலமாக ட்ராக் பண்ணும். கஸ்டமர் பில்லிங் போட வரும்போது அந்த இடத்துல வந்து டென்ஷன் ஆகிடுறாரு. ஏன்னா அங்கே நிறைய நேரம் அவருக்கு டைம் போகுது, 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும்போது இரிட்டேட் ஆகிறாரு. இதை சால்வ் பண்ணோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ராசஸ் ட்ரிவன் ஒரு மெக்கானிசமாக மாற்றணும். ஒரு கஸ்டமர் ரோலில் வந்ததுக்கப்புறம் அவரை க்ரீட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படிங்கிறத காமிக்கிறோம், அந்த ஷோரூம் ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறோம். அவங்களுக்கு இந்த கடையில் பொருள் நல்லா இருக்குது, தரம் நல்லா இருக்குது, அதை விட ஃபாஸ்ட்டாக பில்லு போட்டு கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய வாக்கின்னு சொல்லுது. ஸோ நியூரோ மார்க்கெட்டிங் உங்களுக்கு இன்னும் நிறைய தெரியணும் அப்படின்னா இதுதான் வரக்கூடிய நாட்களில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. ஏஐ டூல்ஸ் மூலம் உங்களால் நியூரோ மார்க்கெட்டிங் இன்னும் பெட்டராக பண்ண முடியும். இதை நாங்கள் அடாப்ட் பண்ணோம், அந்த கஸ்டமரும் ஜெயிச்சாங்க.